துபாயில் சுந்தர் சி போகிற போது ஒரு சின்ன ஒரு கசிவு இருந்தது. அவர் யாரோ ஒரு பெரிய நடிகருக்கு கதை எழுதிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நான் சொன்னாங்க. யாருக்காக இருக்கும், ஒருவேளை அரண்மனை 1, 2, 3, 4 மாதிரி ஒரு 5, 6 இருக்குமோ அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் திடீர்னு அது வந்து ரஜினிகாந்துக்கான ஒரு படமாகவும் அது ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனலுக்கான ஒரு தயாரிப்பு படமாகவும் இருக்குன்றது உண்மையிலேயே ஒரு பெரிய ஆச்சரியம் தான். அது மாதிரி வந்து ரஜினியுடைய முழு படத்திலே வந்திருந்தால் கூட, ஆனால் என்ன விரும்பினா ரஜினியே என்ன விரும்புவார் அப்படின்னா, பண்றது நண்பனுடைய படம், நண்பனுடைய ப்ரொடக்ஷன், நாம ஹீரோவை நடிக்கிறோம், நாம மட்டும் ஒத்தாளா நின்றுட்டு போனாக்கா கமலஹாசனுடைய ரசிகர்கள் வந்து என்ன எதிர்பார்ப்பு இருப்பாங்கன்னு அவருக்கும் தெரியும். எனவே ஏதாவது ஒரு பகுதியில் கமலஹாசன் வந்து அது ஈடுகட்டுவார் தான் நினைக்கிறேன். முதல்ல 2 பேரும் இணைந்து பண்ணுவார் தான் நினைச்சது. ஆனால் இணைந்து பண்ணக்கூடிய சாத்தியக்கூறுகள் வந்து அறிவிப்பில் இல்லை. கமல் அவர்கள் நஷ்டத்தை ஈடுகட்டுவதற்காக ராஜ்கமல் பிலிம்ஸ்க்கும் கமல் அவர்களுக்கும் இந்த படத்தை ரஜினி நடித்து கொடுக்க சம்மதித்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியெல்லாம் பரவிக்கிட்டு இருக்கு. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. வணக்கம், இது வாவ் தமிழா. ராஜ்கமல் பிலிம்ஸ் ரஜினி இணைந்து மிரட்டும்ங்கிற ஒரு செய்தி வந்துகிட்டே இருக்குது. அது அறிவிப்பு முறைப்படி வரும் அப்படி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். கரெக்டாக நேற்று அறிவிப்பு வந்திருக்கு. ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருக்குது. நம்முடைய ராசி அழகப்பன் இயக்குனர், கவிஞர், எழுத்தாளர் வந்திருக்காங்க. இது சம்மந்தமாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும், மகிழ்ச்சி. சொல்லுங்கள் சார். பெரிய ஆச்சரியமாக இருக்குது இது. உண்மையிலே ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா முறைப்படி ஒரு பெரிய ஒரு நாள், நான் நவம்பர் 7 வரும்னு நினச்சோம். ஏன்னா அது ஒரு கொண்டாட்டமான நாள் அப்படிங்கிறதுனால இருந்தது. கமல் அவர்களுடைய பிறந்தநாள் அப்போ சொல்லி அறிவிப்பாங்க அப்படின்னு இருந்தது. முதல்ல ஒரு படம் அறிவிப்பாங்கன்னு ஐடியா இருந்தது. அப்புறம் வந்து கமல் வந்து ரஜினிகாந்த் வந்து வச்சு திரைப்படம் பண்ணணுன்ட்டு ரொம்ப நாளாக பேசப்பட்ட படம். லோகேஷ் வச்சு ஒரு ரெண்டு வச்சு ஒரு ஹீரோ பண்ணுறாங்க பேசப்பட்டு, அப்புறம் அதுக்கப்புறம் ஜெயிலர் 2க்கு அப்புறம் அப்படி மெதுவாக இருந்தது. அப்புறம் திடீரென்று 5ஆம் தேதி எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் துபாயில் சுந்தர் சி போகிற போது ஒரு சின்ன ஒரு கசிவு இருந்தது. அவர் யாரோ ஒரு பெரிய நடிகருக்கு ஒரு கதை எழுதிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நான் சொன்னாங்க. அங்கே போய் துபாயில் போய் தங்கும்போது எல்லாம் சொன்னாங்க. நான் இப்போது யாருக்காக இருக்கோம், ஒருவேளை அரண்மனை 1, 2, 3, 4 மாதிரி ஒரு 5, 6 இருக்குமோ அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் திடீர்னு அது வந்து ரஜினிகாந்துக்கான ஒரு படமாகவும் அது ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனலுக்கான ஒரு தயாரிப்பு படமாகவும் இருக்குன்றது உண்மையிலேயே ஒரு பெரிய ஆச்சரியம் தான். சுந்தர் சி எப்படி இல்லைன்னா இந்த ரகசியத்தை கட்டி காப்பாற்றுன்னு தெரியல. ஒரு பெரிய விஷயந்தான் அது. ஒரு எல்லாரும் வெவ்வேறு ஆட்களை குறியீடாக சொல்லுகிற போது இப்போது பிரம்மாண்டமாக ரஜினியும் கமலும் உயர்ந்து நிற்கும்போது, இன்றைக்கி பேன் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய நட்சத்திரங்கள்னு சொன்னாங்க ரஜினியும் கமலும் தான். அப்போ அந்த இடத்துக்கு வந்து மீண்டும் 2 பேருமே போட்டிக்கு நிற்கிறாங்க அப்படின்னு ஆச்சரியம் வந்தது. அதுவும் ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் ரஜினிகாந்த் நடித்தார்னா என்ன ஆகும், யாருக்கு வந்து பேர் கிடைக்கும் அப்படின்லாம் யோசிக்காமல், நாங்கள் நண்பர்கள், நாங்கள் 2 பேரும் இணைந்து 2 பேரும் சம பலத்துடன் அந்த ரசிகர்களை வந்து கொண்டாட வைப்போம் அப்படின்னு ராஜ்கமல் முடிவு பண்ணது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம்தான். தயாரிப்பாளராக மட்டும் இருக்க போகிறாரா கமல் அவர்கள், இல்லை ரஜினியோட ஒரு சேர்ந்து அது படத்தில் இணைந்து வரப்போறா அப்படிங்கிறது இல்லை. அதான் ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் மாதிரி தான் தோணுச்சு. ஆனால் ராஜ்கமலில் வந்து உண்மையிலேயே ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், கமல் பெரிய ஹீரோ இருக்கும்போது ரஜினி வந்து சின்ன ஒரு கேமியோ ரோல் மாதிரி வந்திருப்பார். அது மாதிரி வந்து ரஜினியுடைய முழு படத்திலே வந்திருந்தால் கூட, ஆனால் என்ன விரும்பினா ரஜினியே என்ன விரும்புவார் அப்படின்னா, பண்ணுறது நண்பனுடைய படம், நண்பனுடைய ப்ரொடக்ஷன், நாம் ஹீரோவை நடிக்கிறோம், நாம் மட்டும் ஒத்தாளா நின்றுட்டு போனாக்கா கமலஹாசனுடைய ரசிகர்கள் வந்து என்ன எதிர்பார்ப்பு இருப்பாங்கன்னு அவருக்கும் தெரியும். எனவே ஏதாவது ஒரு பகுதியில் கமலஹாசன் வந்து அது ஈடுகட்டுவார் தான் நினைக்கிறேன். முதல்ல 2 பேரும் இணைந்து பண்ணுவார் தான் நினச்சது. ஆனால் இணைந்து பண்ணக்கூடிய சாத்தியக்கூறுகள் வந்து அறிவிப்பில் இல்லை, இப்போ இல்லை. ஆனால் பின்னாடி வந்து பருவநிலைகளும் காலநிலைகளும் ரசிகத்தன்மையை மாறி 2 பேரும் வந்து நீ வந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி 2 பேரையும் இணைந்து சுந்தர் நடத்தலாம் பின்னாடி. ஆனால் பெரிய அஷூரன்ஸ் ஒன்று கொடுக்கலாம், கமலஹாசன் அந்த ஒரு பாட்டில் நிச்சயமாக ரஜினிகாந்த் படத்தில் இருப்பார் என்பது தான் நிச்சயமான உண்மை. ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயமாக இருப்பார். ஏன்னா கமலஹாசனுடைய ரசிகர்கள் வந்து விரும்புவாங்க. கமல் சார் வந்து தன்னுடைய படத்தில் வந்து ரஜினி விரும்பின மாதிரியே ரஜினியும் கமல் ஏதோ ஒரு சம்பந்தத்தில் இருக்கணும், இல்லாமல் விட்டுவிடக்கூடாது என்பது அவரும் விரும்புவார். ஏன்னா 2 பேரும் போட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஒரு 173 படங்கள், இவருடைய 235 படங்கள் அப்படின்னா கூட அதில் சமகாலத்தில் வந்து போட்டு வந்த காலங்களில் 2 பேரும் பெரிய வெற்றியை தான் அடைஞ்சிருக்காங்க. அதை இந்த தருணத்தில் விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். கமல் அவர்கள் நஷ்டத்தை ஈடுகட்டுவதற்காக ராஜ்கமல் பிலிம்ஸ்க்கும் கமல் அவர்களுக்கும் இந்த படத்தை ரஜினி நடித்து கொடுக்க சம்மதித்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியெல்லாம் பரவிக்கிட்டு இருக்கு. எங்கே நஷ்டம் அடைஞ்சாரு? இல்லை, அது நான் வந்து தக் லைஃப் படத்தில் வந்து சரியான எதிர்பார்ப்பு வரல அப்படிங்கிற ஒரு
பேச்சு இருக்குது. ஆமா. நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க? ஒருவேளை ரஜினி அவர்கள் வந்து சில தயாரிப்பாளர்களுக்கு இயக்குனருக்கு உதவி செய்வார்ல, அதுக்காக பார்ட்னராக போட்டுக்கிட்டு போகலாம். அது மாதிரி ஒரு படமே நடிச்சு கொடுக்குறாரோன்னு. ஐயோ அப்படிலாம் இல்லை. கமல் சார் விழுந்தாருன்னா அவரே தான் எந்திரிப்பார். அவர் நட்டங்களை பற்றி நான் என்ன பொதுவாக தக் லைஃப் நட்டமடையும் நான் எதிர்பார்க்கல. பெருத்த லாபத்தை வந்து அடைய முடியாமல் போயிருக்கலாம் நான் நினைக்கிறேன். ஒரு வியாபாரத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், யாருடைய கம்பெனி படாது? ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தயாரிப்பு அவங்களது. நடிகர் யார்? கமலஹாசன். அந்த தயாரிப்பாளருடைய சம்பளமும் கமலஹாசனுடைய சம்பளத்தும் வந்து அதில் ஏதோ கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாமே ஒழிய அது தோல்வின்னு நான் நினைக்கல. ரசிகத்தன்மையில் பணம் வசூல் பண்ணதில் தோல்வி. அது முழு கட்டமைப்பான கதை நாயகன் மாதிரி ஒன்று எதிர்பார்த்தாங்க, அது இல்லை. இவர் வேறொரு களத்துக்கு கொண்டு போய் கொடுத்தாங்க, அந்த அளவுக்கு அது வரவேற்பு இல்லை. அதனால் வந்து தோல்விதான ஒழிய பெரும் லாபத்தை அதை குறைத்திருக்குமே ஒழிய நட்டங்களை ஈடுபடுத்துன்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா அவங்களும் நட்டமடைதான் சொல்லவும் இல்லை. மனிதத்தின் கூட ஒரு பகுதியை வந்து வருமானத்தை வாங்கி கொண்டு அவர் ஒதுங்கி விட்டார், அவருக்கும் லாபம் தான். இவங்களும் நாங்கள் நட்டமடைச்சிட்டுன்னு சொல்லவே இல்லை. ஒரு பெருத்த எதிர்பார்ப்பு இருந்துச்சு பாருங்கள், அந்த பெருத்த எதிர்பார்ப்பில் குறைவாக இருந்திருக்கும். அந்த அளவுக்கு பணம் வந்து வசூலாகாமல் இருந்திருக்குமே ஒழிய பொதுவாகவே கமலஹாசன் படங்களில் நட்டமடைய மாட்டார் என்றதான் என்னுடைய கணிப்பு. அவர் பெரும்பாலும் எல்லாரும் சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய வசூலில் தோல்வி படங்கள் என்ற படத்தில் கூட அவள் வெளிநாட்டினுடைய அந்த ரசிகர்கள் வந்து பணம் கொடுத்து அவர் தூக்கி வச்சு நிப்பாட்டுவாங்க. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் கமலஹாசன் வந்து எப்பொழுதுமே படத்தில் தோல்வி அடைய மாட்டார், பணத்தில் தோல்வி அடைய மாட்டார். ரசிகத்தன்மையில் அதிக எதிர்பார்ப்பு இருக்கும்போது அவர் கம்மியாக கொடுக்கும்போது மனசுக்குவார். அப்படி தான் இருக்கும். இல்லை ரசிகர்கள் வந்து ரஜினிகாந்த் மாதிரி ஒரு நல்ல ஒரு ஜாலியாக எடுக்கக்கூடிய படமாக கமல் எடுப்பார்னு பார்த்தாக்கா ரொம்ப அதி தீவிரமான ரசிப்புத்தன்மையில் எடுத்துகிட்டு ஏன் இப்படி மாட்டிக்கிட்டார் அப்படின்னு சொன்னாலும் அதில் நட்டமடைய மாட்டார். வெகு எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் அவர் நட்டமடைந்தாக எனக்கு தெரியவில்லை. அவர் நட்டமடைஞ்ச ஒரே ஒரு இடம் தான் விக்ரம் தான். அங்கே விக்ரம் படம் வந்து ராஜசேகர் இயக்குனராக பண்ணார் பாருங்கள், அந்த ஜனகராஜ் இவங்கெல்லாம் பண்ணாங்க. அந்த படம் பிரம்மாண்டமான படம். அந்த காலகட்டத்தில் இப்போ இருக்கிற மாதிரி தொழில்நுட்பம்லாம் கிடையாது. அப்போது உண்மையிலேயே செலவு பண்ணி எடுக்கப்பட்ட அந்த படத்தில் செலவு பண்ண படத்தில் வரல அந்த அளவுக்கு வரலை அப்படிங்கிறது பேசப்பட்டது. அதே மாதிரி ராஜபார்வையில் வந்து அவர் தன்னுடைய பண முதலீட்டை பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு பணம் வரல அப்படின்னு ரெண்டு படங்கள் தான் எனக்கு தெரிஞ்சு வந்து பெருத்த வசூலை இழந்ததுன்னு நினைக்கிறேன். அதை கூட அவர் தன்னுடைய ரசனைக்கு குறித்த ஒரு ஈடுபாடாக தான் நினைக்கிறேன். நான் ஒரு படம் எடுத்தேன், நான் ஒரு கவிதை எழுதுகிறேன், 4 பக்கம் எழுதுகிறேன், சில பேருக்கு புரியுது, சில பேருக்கு புரியல. அப்புறம் கவிதையை எனக்கே பிடிக்கலன்னு சொன்னால் நானே கசைக்கு போடுறேன். 10 பேப்பர் கசைக்கு போட்டேன்னு சொன்னால் அது நட்டம் கிடையாது, ஒரு சிறந்த கவிதைக்கான என்னுடைய பங்கீடு. அப்படி தான் கமல் சாருடைய வழக்கம் வரும். நிச்சயமாக வந்து கமலஹாசனுடைய நட்டத்தை ரஜினிகாந்த் வந்து தோல் கொடுத்தார் அப்படின்றது உண்மையிலேயே கமலஹாசனுக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கடமான வார்த்தை தான் நினைக்கிறேன். நிச்சயமாக கமல் சார் பண்ணதே கிடையாது. ஆனால் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கமல் அவர்கள் ரசிகர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த ரஜினி கமல் இந்த ப்ரொடக்ஷனில் வந்து இணையக்கூடாது, ஒரு வேளை கடைசி காலத்தில் வந்து கமலை தூக்கி விடுவதற்காக ரஜினி நடித்து கொடுத்தாருங்கிற பேர் வந்து கிடைச்சி போகும், நிலைச்சு போகும் அப்படிங்கிற ஒரு டாக் போயிட்டே இருக்குது. அப்படி தான் இருக்குது. ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது. உண்மையிலே என்னென்னா ஒரு பொதுவான ரசிகர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, கமலஹாசனும் ரஜினியும் சேர்ந்து நடித்த படங்கள் 21 இல்லையா? இந்தியில் கூட அவங்க கிராப்தாரில் கூட போய் கூட கமல் போய் நடித்து கொடுத்தாரு. அவங்க எந்த காலகட்டத்திலுமே இணைஞ்சு நடித்தாங்க. ஆனால் பெருத்த வருமானங்கள் வர முடியாமல் போது, உங்களுக்கு சம்பளம் எனக்கு சம்பளம் வந்து குறையும் போது தனித்தனியாக நின்று நடிப்போம், ரசனைகளை கூட்டுவோம், பெருத்த வந்து வருமானத்தை கூட்டுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் 2 பேரும் பிரிஞ்சாங்க. கடைசியாக வந்து அலாவுதீன் அற்புத விளக்கில் அவங்க முடிவு பண்ணது அதுதான். ஏன்னா 2 பேரும் சேர்ந்தாக்கா சம்பளம் கம்மியாக இருக்குது, அப்புறம் எல்லோரும் சொல்லுவாங்க நீங்கள் 2 பேர் சேர்ந்து நடிங்கன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது வேண்டாம், உனக்கு ரசிகர் கூட்டம் இருக்குது, எனக்கு ரசிகர் கூட்டம் இருக்குது. 2 பேரும் தனித்தனியாக என்ன பண்ணாக்கா ரசிப்புத்தன்மையும் கூடும், வருமானமும் கூடும், 2 பேரும் நிற்கலாம் என்று சேர்ந்து ஒருமித்து எடுத்த முடிவு தான். சண்டையில் பிரியல, ஒரு நல்ல நோக்கத்தில் தான் 2 பேர் பிரிஞ்சாங்க. அந்த பிரிஞ்சு நீண்ட காலம் நின்ற பிற்பாடு இப்போ மறுபடியும் ரொம்ப காலம் எல்லாரும் கேட்க கேள்வி, ஏன் ரஜினி கமல் சேர்ந்து நடிக்கக்கூடாது, இவருக்கு தனியாக வருமானம் இருக்குது, அவர் தனியாக 2 பேரும் சேர்ந்தாங்கன்னாக்கா பெரிய ஒரு வேர்ல்டு ஃபிலிமாக மாறும் அப்படின்னு பேசப்படுகிற போது 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா எப்படி கேரக்டர் பண்ண போகிறாங்கன்ற குழப்பம் இருந்துகிட்டே இருந்தது. அதையும் வந்து லோகேஷ் போன்ற இயக்குநர்கள்லாம் வந்து நாங்கள் பண்ணுறோன்னு ஒரு முனைப்பெல்லாம் எடுத்து முயற்சி பண்ணாங்க. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் அது லோகேஷ் வந்து தள்ளி போயிட்டார். அவருக்கு வந்து ஒரு பின்னடைவு கொடுத்துருக்கு. அந்த இடத்துல வெவ்வேறு ஆட்கள் பேசப்பட்டது, அட்லி பேசப்பட்டது, சிவநாத் பேசப்பட்டது. ஆனால் யாரும் எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸ் கமல் சார் கொடுப்பாருன்ற மாதிரி அது எப்படி சுந்தர் சியை உள்ள கொண்டாந்துருக்காரு. சுந்தர் சியினுடைய ஆச்சரியம் வந்து மிகப்பெரிய ஆச்சரியம் அல்ல, சினிமாவை புரிஞ்சுங்க ரொம்ப நுணுக்கமாக புரிஞ்சுருப்பாங்க. சுந்தர் சி தனியாக நின்று ஜெயிச்சுக்கிட்டு இருக்காரு. அரண்மனை 1, 2, 3, 4ன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சன்டியோடு சேர்ந்து அவர் பண்ணும்போது இவங்க 2 பேர் தனித்தனியாக பண்ணக்கூடிய அந்த வெற்றியினுடைய வருமானத்தை சுந்தர் சி தனியாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ சுந்தர் சி வந்து தனியாகவே அடையாளப்படுத்தி கொண்டு போது சுந்தர் சி
அன்பே சிவமத்தில் இயக்குனர் இருந்திருக்கார், அருணாச்சலத்தில் இயக்குனர் இருந்திருக்கார். ஸோ சூப்பர் ஸ்டாருக்கும் நல்ல நெருங்கிய நண்பர், கமலஹாசனுக்கும் அவர் நண்பர். அப்போ 2 படத்தையும் கையாண்டவர் வந்து இப்போது சுந்தர்சிக்கு ஒரு பெரிய வருமானம் இருக்குது, பெரிய பிராண்ட் இருக்குது. எல்லா ABCDE வரைக்கும் வந்து சுந்தர்சி போகிறாரு. அப்போது நீங்கள் அறிவாளித்தனமாக எடுக்கிற முடிவோட நீங்கள் யதார்த்தமான எடுக்கிற முடிவு. இந்த முடிவுக்கு பின்னாடி கமலஹாசன் இருந்திருப்பார், எனக்கு தெரிஞ்சு வந்து விஜய் டிவி மகேந்திரன் இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா மகேந்திரனுக்கு வந்து மார்க்கெட்டிங் ரொம்ப டாக்டிஸ். நம்ம கமல் சாரோனுக்கு பின்னாடி பலமே யாருன்னு பார்த்தோன்னா சந்திரகாசன் டிஎன்எஸ் தான். டிஎன்எஸ் சந்திரகாசன் முழுமையாக இருந்தார். கமல் சார் ஒரு பக்கம் ரசனையை கூட்டுறதுலையும் புதிய தொழில்நுட்பங்களையும் ஆர்வமாக செலவிட்டு படங்கள் பண்ணக்கூடியன்னு சொல்லிட்டு சமயத்தில் சூட்டுக்கு நினைப்பார். அப்போல்லாம் தம்பி கமல் நீ பேசாமல் இரு, நீ இதெல்லாம் பண்ணுற ரைட்டு, படம் எப்படி எடுக்கிறது, யாரை சேர்க்கணும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ண சந்திரகாசன் பார்த்துட்டார். அந்த இடத்த விஜய் டிவியில் மிகப்பெரிய தொழில்நுட்பத்தோட விற்கக்கூடிய இடத்துல இருக்கிற மகேந்திரன் கரெக்டாக சேர்கிற போது அந்த பேலன்ஸ் பண்ணி கொண்டாடுறாரு. எனவே சுந்தர்சி ரஜினி படத்தை ராஜ்கமல் தயாரிக்கிற போது வேற ஒரு பிரம்மாண்டமான வெற்றி அந்த வருமானத்தை கொட்டக்கூடிய இடத்துல சாதாரணமாக கொண்டு போய் சேர்த்துருவாங்க. நீங்கள் வந்து யாருமே வெறுக்க முடியாது. குழந்தைங்கள்லேருந்து 6லேருந்து 60 வரைன்னு ரஜினிகாந்துக்கு படத்துக்கு பேர் இருக்குல்ல, அது இந்த படத்தில் நடக்கும். அது ஒரு பெரிய அது கமல் உண்மையிலே கமல் சார் எப்படி சுந்தர்சியை ஒத்துக்கிட்டார் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிற போது ஒன்றும் இல்லை, அன்பே சிவம் சுந்தர்சியும் அவருக்கு தெரியும், அருணாச்சல சுந்தர்சி விஜய் டிவி மகேந்திரனுக்கு தெரியும். 2 பேரும் காம்பினேஷன் பண்ணும்போது ஒரு புதிய ஒரு காம்பினேஷன் கிடைக்கும். அதில் காமெடி இருக்கும், வீரம் இருக்கும், எல்லாரும் பார்க்கக்கூடிய இடத்துல கொண்டு வந்து கொடுப்பாருங்கிற சுந்தர்சி ஒரு சரியான சாய்ஸ் தான் நினைக்கிறேன். சுந்தர்சி 2.0 தான் இது. இப்போ மைக்கேல் மதன காமராஜன் மாதிரி ஸ்கிரிப்டில் வந்து பயங்கர ஸ்பீடும் நகைச்சுவையும் சேர்ந்த ஒரு கலவையை வந்து கமல் அவர்கள் வந்து அவரோட பங்களிப்போடு கொடுத்துருப்பாரு. கண்டிப்பாக பண்ணார். இந்த படத்தில் வந்து கதையிலையும் திரைக்கதையிலும் கமல் அவர்களுடைய பங்களிப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அது இருக்குமான்னு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் தான். ஏன்னா கமல் சார் அப்படியெல்லாம் உள்ளே போய் எல்லாம் பண்ண மாட்டார். சுந்தர்சி கிட்ட என்ன மாதிரி பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டுக்குவார். கேட்டுட்டு எது மாதிரி இருந்தால் நல்லா இருக்குன்னு ஒரு சஜஷன் சொல்லுவார். உள்ளே போய் நிச்சயமாக வந்து அவர் களமாட மாட்டார். நிச்சயம் பண்ண மாட்டார். ஏன்னா சுந்தர்சிக்கு அன்பே சிவ அனுபவம் உண்டு. என்ன அன்பே சிவத்தில் கமல் சார் வந்து எவ்வளவு தூரம் உள்ளே போயிட்டு அந்த கதையை வந்து அழகாக மெருகேற்றினார் அப்படின்னு தெரியும். ஸோ அது எந்த அளவுக்கு ஜனங்க மத்தியில் ரீச் ஆனதுன்னு தெரியும். அறிவார்ந்த மக்கள் மத்தியில் அன்பே சிவம் நம்பர் 1. பார்த்தீங்கன்னா பொதுவான ஜனங்களுக்கு என்ன இவர் 20 வருஷம் கழிச்சு பார்க்க படத்தில் முன்னாடி இருக்கார் அப்படிங்கிற ரிப்போர்ட் இருக்குல்ல, அது சுந்தர்சிக்கும் தெரியும். எனவே இப்போது அந்த ரஜினிகாந்தை வச்சு அந்த விளையாட மாட்டாங்க. கமலஹாசன் இது விரும்ப மாட்டார். ரஜினிகாந்த் கமலஹாசன் ராஜ்கமல் ஃபிலிமில் கொடுக்குற படம் இது வரைக்கும் ரஜினிகாந்த் பெற்ற வெற்றியை விட அதிகமாக பெற்று தந்தது கமலஹாசன் என்கிற எண்ணத்தை தான் விரும்புவார். அது உள்ளெல்லாம் போகவே மாட்டார், அழகாக விட்டுருவார், அவருக்கு தெரியும். ஆனால் இந்த படத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லோகேஷ் பேசப்பட்டார். லோகேஷ் தான் அதிகமாக பேசப்பட்டார். என்ன காரணத்தினால இது அவர் வந்து இந்த படத்தில் இல்லை அப்படிங்கிற கேள்வி ஒன்று. இன்னொன்று, இவருக்கு வந்து ரஜினியோடைய கூலி அவர் வந்து அவரே எதிர்பார்த்த அளவுக்கு அதுக்கான ஒரு ரீச் இல்லையோ அப்படிங்கிற ஒரு கருத்து பரவிக்கிட்டே இருக்கு. திரைக்கதையிலையும் அந்த படத்தில் வந்து நிறைய லாஜிக் மீறல்கள் இருந்தது. ரஜினி படத்தில் இவ்வளவு லாஜிக் மீறல்களாக அப்பட்டமாக இந்த படமும் வந்தது கிடையாது அப்படிங்கிற விமர்சனம் வைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் எப்படி அதை வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, லோகேஷ் வந்து ஒரு சரியான மேஜிக் மேன். எல்லா பெரிய ஸ்டார்களையும் ஒன்றா போட்டு ஒரு சின்ன கதைக்குள்ளே ஒரு புகுத்தி சரியாக நகர்த்தி கொண்டு போய் ஒரு கதையை சொல்லி ஒரு பிரம்மாண்டத்தை பண்ணுது. அது ஆரம்பத்தில் 1, 2, 3 சரியாயிடுச்சு. அவருடைய அந்த விஷயம் ரசிகர்களுக்கே எளிதாக புரிஞ்சிடுச்சு. அவர் ஒரு டைட்டில் போட்டால் இது யாரெல்லாம் இருப்பாங்க, எப்படிலாம் இருப்பாங்க, என்ன பண்ணுறது ஈஸியாக புரிஞ்சிட்டு. ஸோ அது லோகேஷனுடைய அந்த காம்பினேஷன் என்பது லோகேஷ் வேணால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாம். லோகேஷ் படத்தை தொடர்ந்து பார்க்குற ரசிகர்களுக்கு வந்து ஒரு பெருசாக புதுசாக இல்லை, இவர் என்ன எல்லாத்தையும் போட்டு கிண்டுறாரு, மெயினாக வச்சு ஒரு கதாநாயகனை வச்சு ஒரு நிறைவாக பண்ணக்கூடிய அளவுக்கு அவரால் முடியல. கைதி பண்ணார், ஏன் பண்ணலை, அதுக்கப்புறம் அவரால் பண்ண முடியல. அவர் வந்து பேன் இண்டியா ஃபிலிம் மாதிரி நினச்சிக்கிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு யாருக்கும் மனநிறைவு அடையாத ரசிகர்களாக எல்லாம் மாறிட்டாங்க. இது வந்து இண்டஸ்ட்ரியை வெளியில் காமிச்சிடுச்சு. ஏன்னா அந்த கூலி படம் வந்து வேறு மாதிரி வந்திருக்கணும். இப்போ கமலஹாசனை வந்து விக்ரம் பண்ணுகிற போது எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்தாங்க, எப்படி லோகேஷ்க்கு கமலஹாசன் ஒத்துக்கிட்டார். கமல் சார் ஒத்துக்கிற ஆளே கிடையாது அப்படின்னா அந்த காலகட்டத்தில் அவர் அரசியல் பண்ணிகிட்டு இருந்தார். அரசியல் பண்ணிட்டு இருக்கும்போது அதிகமாக நடிக்கக்கூடிய சூழல் கிடையாது. அப்போது தன்னை கொஞ்சமாக தேதி வாங்கிக்கிட்டு ஒரு படம் பண்ணணும், ஏன்னா தன்னை சார்ந்த ரசிகர்கள் வந்து என்ன படமே பார்க்காம விட்டாங்களே அப்படிங்கிற நினைக்கிற போது லோகேஷ் வந்து ஒரு கதையை சொல்கிறார். அந்த டான் கதையை நீங்கள் கொஞ்சம் வர்றீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் மற்றவங்களெல்லாம் போட்டு ஈடுகட்டி அது ஒரு புதிய ஒரு காம்பினேஷனாக இருந்தது, எல்லாரும் பாராட்டப்பட்டது.
இதையே அவர் திருப்பி வெவ்வேறு ஆர்டிஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஆடியன்ஸு பார்த்து பிடிச்சி போச்சு. ஆடியன்ஸு பிடிச்சி போச்சுன்றது கமல் சாருக்கு தெரியாமையா இருக்கும். கமல் சார் எப்பயுமே 10 வருஷம் முன்னோக்கி போய் தான் கதை பண்ணுவார். அவர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கிதம் சீனிவாசில் ஆரம்பித்து பரதனில் ஆரம்பித்து அப்படியே வரிசையாக பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா எல்லாரையும் பல பிரபலமான இயக்கங்களை கடந்து இன்னும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்துகிட்டு இருக்கிறோம். எனவே அந்த காம்பினேஷன் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இந்த ரசனை மறுபடியும் விடுபடாது அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் லோகேஷ் மேல் வெறுப்பு இல்லை, லோகேஷ் கையாளுகிற அந்த சினிமா டெக்னிக் வந்து மீண்டும் அது பயனளிக்காது அப்படின்னு உணர்ந்துருக்கு. அதனால் யாரும் பார்த்தார் என்ன பண்ணலாம், சரி இப்போ ஒரு புதுசாக வேணும். புதுசாகனா பழசு தான் இப்போ புதுசு. ஸோ அப்போ புதுசாக இருந்த ஆரம்பத்தில் இருந்த அந்த ஜெயராம் வச்சு ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்த அதே சுந்தர் சி தன்னுடைய இப்போ காலகட்டத்துக்கு பிற்பாடும் தன்னை மட்டுமே நம்பி அரண்மனைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மேட்சை கொண்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா இவர் தான் சரியான ஆள். இவரை வச்சு இந்த கதையை நம்ம இதில் பண்ணுவோம். அப்போது கமலஹாசனுடைய ராஜ்கமல் ஃபிலிம்ஸுக்கு என்ன மாதிரி படம் பண்ணணுங்கிற அந்த புரிதல் சுந்தர் சிக்கு உண்டு. அதே இடத்துல ரஜினிகாந்த் கொடுக்க வேண்டிய பவர் என்ன அப்படின்றது அவருக்கு தெரியும். எனவே இந்த 3 டெக்னிக்கும் தெரிஞ்ச தனி கதாநாயகனுக்கு எடுக்கிற திரைக்கதையை வந்து சுந்தர் சி ரொம்ப அற்புதமாக பண்ணுவார். அப்படின்னு சொல்லிட்டு பண்ணார். அதில் காமெடி தூக்கலாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க. அவர் வந்து பெருசாக எழுதிட்டும் வரவும் மாட்டார். நான் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு படம் முழுக்க நானும் சிங்கம்புலையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு சுந்தர்சியுடைய ஸ்டைலே தெரியும். அவர் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாமல் சிரிச்சுக்கிட்டே தான் வருவார். அவருக்கு மேக்கப் போடுங்க, இவருக்கு மேக்கப் போடுங்க பாரு. அவர் கேமரா முட்டி டேய் பெரிய ட்ராலி போடு, கிரேட் போடு உட்காரு, அவங்க 2 பேர் வந்துகிட்டே இருப்பாங்க, என்ன டைலாக் சொல்கிறையா இரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டே இருப்பார். அப்படி தான். ஆமாம், அது ஸ்பான்டேனியஸாக யோசிப்பார். எனக்கு தெரிஞ்சு மணிவண்ணன் ஸ்கூலில் வெற்றிகரமாக இருந்து பண்ணுறவர் வந்து சுந்தர் சி தான். அவருடைய மெயினான ஒன்லைன் ஆர்டர் இருக்காது, ஆனால் மனசுக்குள்ளே எல்லா லைன் ஆர்டரும் இருக்கும். அசிஸ்டண்ட்டுக்கு தான் புரியாது, என்ன கிளாப் நம்பர் தெரியாதுன்னு முடிச்சுக்கிட்டுவான், குட்ரா பார்த்துக்கலாம் அப்படிம்பார். அப்படி சுந்தர் சி வந்து தனக்குள்ளாகவே தான் ஒரு கதையை நினச்சிட்டு வருவார், அந்த இடத்துக்கு வருவார், அந்த கதையில் இந்த சீனில் எப்படி பொருந்துவாங்கன்னு பார்த்துட்டு அந்த டைமில் ஏற்கனவே சின்ன நாட்டை அழகாக அப்படி டெவலப் பண்ணி சாப்பிடும்போது சொல்லிகிட்டே இருப்பார். ஓகே டக்குன்னு எழுதுவாங்க, போய் ஆர்டிஸ்ட் சொல்லுவாங்க. ஆச்சரியமாக இருக்கும். ஒரு ட்ராலி போட்டு கிரேட் சாட்டு போட்டு முடிக்கிறது, சக்கெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே ஒரு சின்ன சொல்லுவார். போய் ஆர்டிஸ்ட்டை முடிச்சுட்டு இருப்பாங்க. சுந்தர் சி என்னப்பா சத்யராஜெல்லாம் கேட்பார், என்ன டைரக்டர் சொல்லியிருக்காரு, ஒன்றும் சொல்லாது சார், உங்களை மேக்கப் போட்டு சொல்லியிருக்காரு. ஓ இதுதான் என் சீனே உங்களுக்கு அப்படி சொல்லி கிண்டல் பண்ணவர். அடுத்து அவர் மேக்கப் போட்டு முடிச்சுட்டு இதெல்லாம் போட்டு முடிக்கும்போது அழகான சீன் சொல்லுவாங்க. 2 பேரும் பேசிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக சீன் இருக்கும். ஆக அந்த டைமில் இந்த படத்துக்கு என்ன வேணுங்கலாம் ரொம்ப நீங்கள் சொன்ன அது சுந்தர் சிக்கு வந்து அவர் பண்ணிக்கிட்டே இருப்பார், அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பார். படம் முடிகிறதுக்கு முன்னாடி கூட வேறு ஏதாவது படம் தாக்கம் வந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணிட்டு ஒரு சீன் பண்ணுவார். ஆக அந்த ரஜினிகாந்த்ன்ற அந்த மேஜிக்கை ரொம்ப அழகாக பண்ணக்கூடியவர் அவர். ஆக்சுவலாக அவர் மனசுக்குள்ளேயே என்ன பார்த்தீங்கன்னா ஒரு கதாசிரியர், ஆனால் அப்படி அவர் காமிச்சிக்கிறது கிடையாது, தான் வந்து பெரிய அறிவியலாம் காமிச்சிக்க கிடையாது. ஆனால் இந்த டெக்னிக்கல் அது படம் எடுக்கிற விதத்தில் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக அழகாக முடிச்சுட்டு போவார். அது நான் கூட இருந்து நான் பார்த்ததுனால சுந்தர் சி இந்த இடத்த இப்போ இருக்கிற இடம் அவருக்கு தெரியும். இப்போ இருக்க தொழில்நுட்பத்தில் உயர்வாக வளர்ந்து பேன் இண்டியா பண்ணக்கூடிய அந்த இளைஞர்கள் மத்தியில் நான் இன்னும் சோட போகல. எல்லாருடைய பல்ஸை நீங்களாவது ஒன் குரூப் ஆஃப் ஆடியன்ஸை பிடிக்கிறீங்க, நான் ஆல் டைம் குரூப்ஸை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிற சுந்தர் சி அதை சரியாக பயன்படுத்துவார் அப்படின்னு நினைக்கிறேன். கமல் சார்கிட்ட வரும்போதே அவருக்கு தெரியும் அவர் என்ன எதிர்பார்ப்பார், இவர் வச்சு என்ன எதிர்பார்ப்புன்னு தெரியும். இந்த காம்பினேஷனை கரெக்டாக எல்லாரும் பார்க்கக்கூடிய நல்ல ஒரு கமர்ஷியலான ஒரு படத்தை நிச்சயமாக பண்ணுவார். அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெளியே மதகஜ ராஜா படம் தான் மிகப்பெரிய வசூலை அள்ளி கொடுத்தது. அது இந்த நேரத்தில் வந்த எல்லா படங்களும் சரியா போகல. நீங்க மதகராஜா எந்த காலத்து படம்? எந்த காலத்து படம்? அது வந்து பெட்டிக்குள்ள முடிஞ்சிச்சின்னு சொன்னாங்க, அவ்வளவுதான் சொன்னாங்க. ஆமா, விஷாலே அதை மறந்து போயிட்டாரு. ஆனா அந்த படத்து மேல நம்பிக்கை வச்சு இந்த கடனை பூரா ஆளுக்கு ஏத்துக்கிறோம், இந்த படத்தை பெட்டியை பணம் வாங்காம கொடுங்கன்னு சொல்லி வாங்கி வெளியிட்டு அந்த படம் வந்து செம்ம ஹிட் ஆகிப்போச்சு. அவ்வளோ காமெடி அந்த படத்தில். சார் சுந்தர் சின்னா சார் நீங்கள் எல்லாரும் ப்ரொடக்ஷன் மேனேஜர் நம்புவாங்க, நிர்வாகத்தை நம்புவாங்க, அங்கே போய் இறங்கினா என்ன சுந்தர் சி அவரை மட்டுமே நம்புறாரு. நான் போய் பார்க்கும்போது ஹோட்டலில் ரூம் போடலன்னா அவரே நின்று பேசி உட்காந்து ரூமை போட்டு எந்த லொக்கேஷன் கேட்குறாரு. மேனேஜர் வந்து எந்த லொக்கேஷன் கேட்குறாரு. கோபி தான் மேனேஜர். அப்போ எந்த லொக்கேஷன், உனக்கு என்னப்பா, எல்லாரும் நான் வர்றேன், எல்லாரும் பின்னாடி ஃபாலோ பண்ணுவாங்க. அவர் முன்னாடி வர்றாரு, நீ யோசிச்சு பாருங்க, இந்த தேர் எந்த ஊருக்கு போகிறதுனே தெரியாது, ஆனால் இறங்கி போடுறாரு. அப்படியே போயிட்டே இருக்கார், பொள்ளாச்சி சைடில் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு வயக்காடு நல்ல இடம் இருக்குன்னு அப்படியே நிற்கிறாரு. நின்னதும் எல்லாம் 8 அடியில் டக்கு நிற்குது, பின்னாடி கேமராலாம் நிற்குது. நின்னதும் இறங்கி கோபி பார்க்குறாரு, என்னன்னாரு, இங்கே தான்றாரு. எவன் வயல்காடு எவன்னுன்னே தெரியல, எப்படி பர்மிஷன்னு தெரியல, முடிச்சுட்டு இருக்கும்போது அதெல்லாம் கவலைப்படாத அது சொல்லிட்டு
இறங்கி நல்லா மேக்கப் போட்டு பண்ணுறாங்க. போயிட்டு அரை மணி நேரத்தில் இருந்தாலும் ஷூட்டிங் நடக்குது. இந்த தைரியம், என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் தைரியம் சுந்தர் சிக்கு உண்டு. அப்படின்னா ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் வந்து டைரக்டரில் எப்படி கொண்டாடும், என்ன வேணும் அப்படின்னு கேட்டு கொடுக்குற இடம், அந்த இடத்த எவ்வளோ அழகாக பயன்படுத்துவார். நீங்கள் அந்த ராஜ்கமல் ஃபிலிம்ஸை நம்பி கண்ணை மூடிட்டு இருக்கலாம். சுந்தர் சி வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணுவார். ஏன்னா களத்தில் நின்று வேலை பார்க்குறவர், கேரவானில் உட்காந்துக்கிட்டு நின்று எல்லாத்தையும் பண்ணுறவர் கிடையாது அவர். அவரெல்லாம் தனியான ஆள். சுந்தர் சி உண்மையிலே வந்து அப்டேட். அதை கரெக்டாக எப்படி சூஸ் பண்ணாங்கன்னு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. எல்லாருக்கும் ஆச்சரியம்னா கமல் எப்படி சூஸ் பண்ணார் மறுபடியும். ஏன்னா அவர் டேஸ்ட்டே வேறு. அப்போ ரஜினிகாந்தோடைய இப்போ இருக்கிற நிலைமையே வேறு. பாரஞ்சித்தை பார்த்துட்டாரு, அதுக்கப்புறம் வந்து நம்ம லோகேஷை பார்த்துட்டாரு, நிறைய புது ஆட்களெல்லாம் பார்த்துட்டு வந்து நிற்கிற இடத்துல ஒரு பழைய ஆள்னு பேசப்படுற ஒருத்தர் கொண்டாந்து நிப்பாட்டுறாங்கன்னா, எல்லா காலத்திலையும் கதையும் நகைச்சுவையும் தான் முதல்ல. அது எப்படி கையாளுறது தான் இந்த தன்மை. அது இன்னைக்கு வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறவர் வந்து சுந்தர் சி. அதனால தான் சொன்ன முதலையும் சுந்தர் சி வந்து 2.0, அது ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் கரெக்டாக 2.0 கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கு. கொண்டாட்டமாக தான் இருக்கும். அதாவது சமீப காலத்தில் வந்து ரஜினி படங்கள் இருக்குல்ல, அது எல்லாமே கொஞ்சம் கூட காமெடிங்கிறதே இல்லை.